ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. அதனாலே தான் ஒவ்வொரு காலை நேரத்திலும் அவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 86வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஆங்கிலத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, I will call to you whenever I am in trouble and you will answer me. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது இந்த வார்த்தைகளை எவ்வளவு அழகாய் எழுதியிருக்கிறார் என்று. தாவீதுக்கு அப்படியாய் ஒரு விசுவாசம். தாவீது சொல்கிறார், நான் துயரப்படுகிற நாளிலே, எப்பொழுதெல்லாம் நான் பிரச்சனைகளில் இருக்கிறேனோ, நான் பிரச்சனையின் வழியாய் போகிறேனோ, அப்பொழுது நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நான் மனுஷர்களை நோக்கி நான் கூப்பிட மாட்டேன், மனுஷர்களுக்கிட்ட நான் போக மாட்டேன், ஆனால் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களிலே அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வந்துவிட்டால் உடனே உடைஞ்சு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு போராட்டம் வந்துட்டா உடனே தன்னுடைய விசுவாசத்தை தளர விட்டுடுவாங்க. ஆனால் பாங்க, தாவீது சொல்லுகிறார், நான் பிரச்சனையின் வழியாய் போகும் பொழுது, நான் நெருக்கத்திலே இருக்கும் பொழுது என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, சமீபத்தில் என்னுடைய சகோதரன் ஒரு பலவீனத்து நிமித்தம் மருத்துவமனையில அட்மிட் செய்யப்பட்டான். அப்போ இந்த காரியத்தை கேட்ட உடனே நாம் எல்லோரும் உடைந்து போய்விட்டோம். ஏனென்றால் அவன் ஐசியூ வார்டில் அட்மிட் செய்யப்பட்டான். அப்போ அந்த நேரத்தில் வந்த டாக்டர்ஸ்கள் எல்லாரும் கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை. டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, எங்களோட கைகளில் ஒன்றுமே இல்லை என்று. அப்போ பாருங்க, உடனே அந்த சகோதரன் என்ன செய்தான் என்றால், அந்த நேரத்தில் அவன் யாரையும் பார்க்கல, ஆனால் உடனே கண்களை மூடி ஒரு ஜெபம் மாத்திரமே அவன் செய்தான். எப்படியாவது காப்பாற்றும் என்று ஒரு ஜெபத்தை அவன் செய்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர்கள் எங்களுடைய கைகளிலே ஒன்றுமே இல்லை என்று சொன்ன அதே டாக்டர்கள் ஒரு 30 நிமிடத்துக்கு பின்பு அவர்கள் வந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்ன ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது இந்த இடத்துல. நாம் எதெல்லாம் நமக்கு எதிர்மாறியா இருந்ததோ எல்லாம் இப்ப மாறி இருக்கிறது. இப்பொழுது நாம் ஏதாவது செய்வோம் என்று சொல்லி உடனே டாக்டர்ஸ் அதன் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் கஷ்டப்படுகிற நேரத்தில், நாம் துயரப்படுகிற நேரத்தில், நம் ஆபத்தில் இருக்கிற நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் அவர் உடனே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதிலை தருவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு ஆபத்தின் வழியாய் நீங்க போய் கொண்டிருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையின் வழியாய் நீங்க போய் கொண்டிருக்கீங்கல்ல. ஒருவேளை அந்த பிரச்சனை உங்க குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லை நீங்க செய்து கொண்டிருக்கிற இந்த பிசினஸ்ல இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம், நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை விடுவிப்பார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். மனுஷனை நோக்கி போகாதீங்க, நண்பர்களை தேடி போகாதீங்க, உறவினர்களை தேடி போகாதீங்க. கர்த்தரை இன்றைக்கு தேடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு ஒரு மறு உத்தரவை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உமை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த காரியத்துக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ அந்த காரியத்தில் அப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீர் இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீர் எப்படியாய் செய்ய போவதுக்காக நன்றி. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.